ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் கார்னு. இது எப்படி ஸ்வீட் கார்னில் சாண்ட்விச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் 2 கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு கார்னை இதை யூஸ் பண்ணி சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள். காண காமிதாரணி இல்லை கைஸ், முதல்ல காணை அப்படி உரிச்சு இதை உடச்சி நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். என்னடா கான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்க? வயசான மாதிரி காஞ்சி மிளகா வாங்கிட்டு வந்திருக்க. நல்லா தாண்டி வாங்கினேன். இங்க காமி, இங்க பாரு எல்லாம் சுருங்கி போய் கிடக்கு. ஒன்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சொல்ல, என்ன ஒன்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க? ஏண்டி அதுவே தோல் போட்டு மூடி இருக்கு. அப்படி மூடி இருக்கும் போது நான் என்னன்னு பார்த்து வாங்க முடியும்? கடையில போய் தோல் இப்படி போட்டு இப்படி மூடி இருக்கு கைஸ். எல்லா சைடும் நாலா பக்கமும் இது எல்லாமே இங்க கிடக்கிற குப்பை எல்லாம் சரி விடு. இப்படி இருக்கு. இதை போய் நான் கடையில இப்படி எடுத்து இப்படி பாக்குறேன். இதையே நான் லைட்டா இப்படி இப்படி உரிச்சு பார்த்தேன். இந்த ஓரத்தை பார்க்க சொன்னான். இப்படியே உரிச்சு பார்த்தா 52 தோல் உள்ள இருக்கு. இத்தனைதையும் நான் உரிச்சு பார்த்து பண்ணு இது வீடியோல காமி. அவதான் நீ தெரியும் என்ன சொல்றேன். இது மாதிரி இப்படி விரிச்சு இதை இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு சரி இது நல்லா இல்லை, நான் இப்படியே இதை இப்படி வச்சுட்டு வந்தா அவன் கடைக்காரன் என்ன பண்ணுவான்? இது மாதிரி எத்தனை பார்த்து வாங்குறது? தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கைஸ், இப்படி இது ரெண்டையும் உடச்சி வச்சிட்டேன். இது ரெண்டையும் உடச்சாச்சு. அடுத்து இதையும் உடச்சி வச்சுட்டு இங்கே காமி ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பிடுங்கி போட போகிறோம். ஆஃப் பண்ணு கைஸ். இது மாதிரி ஒன்று நீங்கள் பிடுங்கி போடணும்னு நினச்சா நமக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இதில் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு 2 லேயரை இப்படி ரவுண்டாக இருக்காது, ஒரு 2 லேயரை இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிறதெல்லாம் இப்படி தள்ளினாவே ஈஸியாக சல்லுன்னு வந்துடும். இதான் பெரிய ட்ரிக்கு கண்டுபிடிச்சாடா அப்படின்னு நினைக்காதீங்க. இதான் இப்போ நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வேகமாக எடுத்துடலாம். ஸோ இந்த கானை வச்சு நம்ம சாண்ட்விச்சும் செய்யலாம், அப்புறம் தந்தூரி மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய செய்யலாம் கைஸ். எப்படி செஞ்சாலும் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதே நான் யூடியூப்பில் பார்த்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா உரிக்கிறதுக்கு இது மாதிரி உரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். கொய்யால இதை நம்ம எப்படி முழுசாக வேக வச்சுட்டு எடுக்கலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு இப்படி வேகமாக அப்படி நம்மளை ஹார்டாக இப்படி தள்ளுறோம்ல, தள்ளும் போது வெந்துட்டதுக்கு அப்புறம் தள்ளும் போது அது இன்னும் கொஞ்சம் கொலன்னு உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பயே உடையுது. ஸ்வீட் கார்னால. அது இன்னொன்று இருக்குமே, அது என்ன காணு? அது பேர் என்ன தாரணி? அது கான் தான், அது ஸ்வீட்டாக இருக்காது. அவ்வளோதான் கைஸ். இதை அப்படியே கண்ணா பண்ண அடிச்சு நோத்தணும்னா வந்துடுவானுங்க. வரங்க, நீங்கள் பார்த்து நல்ல காயை வாங்குங்க. இப்போ தான் நான் கெட்டதான் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப வயசாயிடுச்சுன்னு. ஸோ இதையும் பாதி லைன் எடுத்து வச்சுட்டேன். மீதி லைன் இப்படி ஒன்று ஒன்றா உட்காந்து போடுங்கன்னா அப்புறம் நம்ம ஈஸியாக இப்படியே தள்ளிடலாம் கைஸ். அடுத்து உங்களுக்கு நான் இதை எப்படி பாயில் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல கட் பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாயில் ஆகிடுச்சு. இல்லை லைட்டாக உப்பு போட்டு இது பண்ணனாவே போதும், நல்லா பாயில் ஆகிடும் காணு. ஸோ இதுக்கு நமக்கு ஆனியன் தேவை. தாரணி அந்த ஆனியனை சாப் பண்ணிட்டு இருக்கா. நாடகம் பார்த்துக்கிட்டே ராமாயணம் பார்த்துட்டு இருக்கா. ராமாயணம் பார்த்தே சாப் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் தாரணி, அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வேணும்? ஓகே தாரணி. கைஸ், இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணிருக்கோம். தாரணி வித்த காமிச்சிட்டு இருக்கா, கையில எடுத்து போட்டு. இப்போ பெரிய செஃப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் தாரணி. நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணுறோம் கைஸ். ஒரு பேன்ல 2 பிரெட்டை போட்டு கையில் எடுத்து போடுறோம். எங்க தாரணி வித்த காமி? எந்த டோஸ்ட் கண்டி எடுத்துட்ட? சரி தாரணி, இந்த வித்தெல்லாம் நல்லா இருக்கு தாரணி. ஆனால் நீ சமைக்கிறத சாப்பிடும் போது நல்லா இருக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? கட் பண்ணுன்னு சொல்கிறேன் கைஸ். சரி கைஸ், நான் சாப்பிடும் போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நம்ம ஃபில்லிங்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்லிங்க்கானதை எடுத்து நம்ம போட போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபில்லிங் முதல்ல நம்ம கான் வந்ததோ இப்படி எழுந்திரிச்சு பாருங்க. கான் முதல்ல நம்ம போடுறோம். ஸோ கானை போட்டு கான் போட்டோம். அடுத்து நம்ம வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆனியன் எடுத்து அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம். இவ்வளோ ஆனியன் போதும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இந்த ஆனியன் போதும் தான் நினைக்கிறேன். ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சில்லி பவுடரு, சக்தி மசாலாவோட சில்லி பவுடர். உங்கள்கிட்ட கொரியாண்டர் இருந்தால் கொரியாண்டர் போட்டுக்கோங்க, இது மேலே சூப்பராக இருக்கும். ஸோ சில்லி பவுடர் வந்து லைட்டாக போட்டேன். நிறையா போடுறேன்னு நினைக்காதீங்க, ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூன். அடுத்து இதுவுமே சக்தி மசாலாவோட சேர்ந்த ஒரு மசாலா தூள் தான் இதுவும். ஸோ இது போடுறேன். இது ஒரு குட்டியான ஸ்பூனில் கொஞ்சமாக போடுறேன். ஸோ உப்பு நமக்கு லைட்டாக வேணும். ஏற்கனவே இந்த கானில் வந்து ஆக்சுவலாக உப்பு சேர்த்தனால உப்பு இருக்காது, உப்பு இருக்கும் நம்ம பாயில் பண்ணும்போது போட்ட உப்பில். ஸோ அதனால இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடுறோம். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டனால லைட்டாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. உப்புலாம் கரெக்டாக வந்துருக்கா, என்ன பண்ணியிருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குது. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஐயோ, இதில் முக்கியமாக சாஸ் ஊற்றலை. ஒயிட் சாஸ் இருந்தால் ஒயிட் சாஸ் ஊற்றிக்கலாம். என்கிட்ட ஒயிட் சாஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஒயிட் சாஸ் பதிலாக மேகியோட பிராண்ட்லேருந்து ஒரு சாஸு, ஹாட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஸ் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் ஒயிட் சாஸ் ஊற்றி அந்த வீடியோவில் பண்ணியிருந்தாங்க, ஒரு வீடியோவில் பார்த்தா. ஆக்சுவலாக அதை நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க கொரியாண்டர் போட்டிருந்தாங்க, ஆனால் என்கிட்ட கொரியாண்டர் இல்லை. ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு. புளிப்பாக சூப்பராக இருக்குது கைஸ். காரம் வேணும், காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கண்டிப்பாக ப்ரெட்டில் இருக்கும்போது காரத்தை அதை அமுக்கிடும் ப்ரெட்டு. ஸோ அதனால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டில் இதை எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். இது போதும்னு நினைக்கிறேன். ரைஸ் ரெடி. நம்ம இது பண்ணி வச்சது ஏதோ ஃபில்லிங் தான் இங்கே இருக்கு பாருங்க, ரெடி. நம்ம ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா இருக்குது. இது வந்து ஃபில்லிங் வந்து கரெக்டாக பழுது. கான் வெந்துட்டுனால சூப்பராக இருக்குது. வெங்காயத்தோட டேஸ்ட்டும் இதில் தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்வீட் கார்ன் மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காரமும் இருக்குது. சாஸோட இது நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது. கொரியாண்டர் இருந்தால் கொரியாண்டர் போட்டுக்கோங்க. மறுபடியும் இதில் எதுவுமே போடுறதுக்கு எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. சாஸோட புளிப்பும் இதுவும் சூப்பராக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக சாப்பிடலாம் கைஸ். செம்ம ஒருத்தப்பட்டேன். அது உளுந்துட்டே இருக்கு, அப்படியே உதிர்ந்து. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ தாரணி ட்ரை பண்ணிட்டு அவள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. இதை நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ தாரணி ட்ரை பண்ண போகிறா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. எவ்வளோ பெரிய வாய். எப்படி இருக்கு? உண்மையாக நல்லா இருக்கா?
அது ஒன்றும் இல்லை, நீ சமைச்சு நீயே சாப்பிட்டல, அதனால அப்படி தான் இருக்கும். அப்புறம் யார் எது சமைச்சாலும் நல்லா இருக்கும் தான் தெரியும். உண்மையாவே நல்லா இருக்கா? உண்மையாதான். சரி எல்லாம் நானே சாப்பிட்டேன், பாய். அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கைஸ், கொரியாண்டர் போட்டுக்கோங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனியன் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். அவ்வளோதான், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.